ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் உள்ள தனி வட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்து தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சம்மில் வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அருண்கிறவர் பாலாஜிங்கிறவருக்கு 5000 ரூபாயை 2 ஆண்டுக்கு கடனாக கொடுத்துருக்காரு. சார்லஸ் அப்படிங்கிறவருக்கு 3000 ரூபாய் 4 ஆண்டுகளுக்கு கடனாக கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஒரே வட்டி வீதம் தான் போட்டிருக்காரு. இப்போ பாலாஜிங்கிறவருக்கு 10% வட்டினா, சார்லஸ் அப்படிங்கிறவருக்கும் 10% வட்டி தான் போட்டிருக்காரு. 2 பேருக்குமே சேம் வட்டி போட்டிருக்காரு தனி வட்டி வீதத்தில். இவங்க 2 பேர்த்தையும் இருந்து அவர் வட்டியாக 2200 ரூபாய் மொத்தமாக வாங்கியிருக்காரு. பாலாஜி கொடுத்த வட்டியும் சார்லஸ் கொடுத்த வட்டியும் சேர்த்து அவர் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 2200 ரூபாய் வாங்கியிருக்காரு. அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவர் 2200 ரூபா வாங்கினார்னா அப்போ 2 பேர்த்திட்டே இருந்து மொத்தமாக அவர் வாங்கின தனி வட்டி எவ்வளோன்னா 2200 ரூபா. இப்போ வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு தனி வட்டி வீதத்தில் அவர் கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால நம்ம தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் பாலாஜி அப்படிங்கிறவருக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா 5000 ரூபாய் 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சார்லஸ்ங்கிறவருக்கு 3000 ரூபாய் 4 வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காரு. 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனி வட்டி அவருக்கு மொத்தமாக 2 பேர்த்திட்ட இருந்து சேர்ந்து அவர் எவ்வளோ வட்டி வாங்கியிருந்தாருன்னா 2200 ரூபாய் வாங்கியிருக்காரு. நம்மகிட்ட வட்டி வீதம் R கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தனி வட்டியோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தனி வட்டி ஃபார்முலா என்ன? PNR by 100. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாலாஜிக்கு அவர் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காரு? 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இதுதான் P. இப்போ 5000 இன்று எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2. இன்று R நமக்கு கொடுக்கல, R தான் கேட்டிருக்காங்க. அப்போ R அப்படி எழுதிக்கிறோம், டிவைடட் பை 100. நெக்ஸ்ட்டு சார்லஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? சார்லஸுக்கு அசல் P 3000. அதுக்கு பிறகு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவருக்கு 4. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. இதுவும் வட்டி விதம் கொடுக்கல, அப்போ அது R அப்படி எழுதிக்கிறோம், டிவைடட் பை 100. அடுத்து தனி வட்டி அவர் மொத்தமாக வாங்கின வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2200 ரூபாய் தானே தனி வட்டி. ஸோ அதை 2200 ரூபாய். இவங்க 2 பேர்த்திட்டே இருந்து மொத்தமாக தான் அவர் 2200 ரூபாய் வாங்கியிருக்காரு. அப்போ மொத்தமாக 2 பேர்த்திட்ட இருந்து வாங்கியிருந்து அப்படின்னு சொன்னனால நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இனி எப்பவும் மாதிரி நம்ம கேன்சல் பண்ணால் போதும். இப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2200 ஈக்குவல் டு, அப்போ இதில் 50ம் 2ம் இருக்குது. 50 2ம் மல்டிப்ளை பண்ணோன்னா 100 6 இருக்குது. அப்போ 100 R ப்ளஸ் இதில் 30 4ம் இருக்குது. 30 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 120 R. 2200. இப்போ 100ஐயும் 120ஐயும் நம்ம கூட்டினோன்னா 220 R. நமக்கு R தான் வேணும். அப்போ இங்கே கொண்டு போனோன்னா 2200 டிவைடட் பை 220. இப்போ இது கேன்சலாக 1. இப்போ இந்த 0 ஈக்குவல் டு R. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? R is equal to 10%. அப்போ அருண்கிறவர் பாலாஜிக்கும் சார்லஸுக்கும் 10% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்துருக்காரு. இப்போ இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.